ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் ரகு, ஏய் இல்ல நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழையற என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? இந்த ஏரியா ஜனங்களை கூப்பிட்டேன்னு வெச்சுக்கோ, ஏன் தெருவை தாண்ட மாட்டேன், ஞாபகம் வெச்சுக்கோ. என்ன மிரட்டறியா? சம்பந்தமே இல்லாம தான் நீ உன் புருஷன் போட்டோவை நடு வீட்டுல மாட்டி வச்சிருக்கியா? ஓ, இப்ப இது இங்க இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? நானும் அவன் போட்டோவை ஒன்னும் வீராப்புக்கெல்லாம் ஒன்னும் மாட்டல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நாளைக்கு அப்பா யாருன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் மாட்டி வச்சிருக்கேன். மாட்டினது தப்புதான், இப்பவே உடைச்சிடுறேன். இப்ப ஒத்துக்கிறியா இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லன்னு? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல முழுசா போக மாட்ட. தப்பு பண்ணது உன் புருஷன், நீ எங்களை மிரட்டறியா? உன் புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அவன் ஏதாவது பண்ண அவனை போய் கேளியா? எதுக்கு என் வீட்டுக்குள்ள நுழையற? அந்த புறம்போக்கு இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் இந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்குவான். நீயும் அவன் போட்டோ எல்லாம் உடைச்சு நாடகம் போடுவ, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? ஒழுங்கா உன் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. நானா அவனை கண்டுபிடிச்சேன், என் கையால தான் அவனுக்கு சாவு. கொன்னு புதைக்காம விட மாட்டேன். செய்யு, தயவு செஞ்சு செய்யு. நீ அவனை கொன்னுட்டான், நான் ஒன்னும் ஐயோ என் புருஷன் போயிட்டானா உப்பாரி எல்லாம் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க மாட்டேன். என்ன புடிச்ச சனிய ஒழிஞ்சா நினைச்சுக்கிட்டு பூவும் பொட்டியும் தூக்கி போட்டுட்டு தலை முழுக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். என் பொண்ணுக்காக தான் இந்த போட்டோவே இருக்கு, என் நெத்தில குங்குமமும் இருக்கு. அந்த ஆளை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு கவலையே இல்ல. அக்கா, உங்க புருஷன் மத்த பொண்ணுங்க வாழ்க்கையில என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கைய அடியோட நரகமாக்கிட்டாருக்கா. யார் பேச்சுக்கோ கட்டுப்பட்டு நான் குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்னை மயக்கமாக்கி என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க. அதுக்கு பலனா இப்ப நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் யாருன்னு தெரியாம பைத்தியம் புடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே இடத்துல என்னைய வச்சு பாருங்க. ஒரு பொண்ணுக்கு ஒருத்த அநியாயம் பண்ணி அது இன்னார்னு தெரிஞ்சு அவனை தேடி பிடிச்சு நியாயம் கேக்குறது கொடுமைனா, யாரு எனக்கு அநியாயம் பண்ணதுன்னு தெரியாமலேயே தேடி அலையிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கொடுமைக்கா. உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேக்குற, உங்க புருஷன் எங்க இருக்கு சொல்லுங்க. ஐயோ எந்திரிமா எந்திரி. நீ ஏமா ஏன் கால்ல விழுற? இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அந்த புறம்போக்கு தான் உன் கால்ல வந்து விழணும். அவன் கிட்ட மாட்டின பொண்ணுங்கெல்லாம் ஏதோ ஒரு பொண்ணுங்கன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுமா. நான் அவனுக்கு போன் பண்ணி பல வருஷம் ஆச்சு. உங்களுக்காக வேணும்னா அவனுக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு விசாரிச்சு சொல்லட்டுமா? ரகுவோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் வேற நம்பர் மாத்திட்டான். புது நம்பர் உங்களுக்கு தெரியுமா? இல்லையே, பழைய நம்பர் தான் இருக்கு. ஏமா இவர் யாருமா? இவர் உனக்கு என்னமா வேணும்? எனக்கு உங்க புருஷன் இவ்ளோ பெரிய கொடுமைய செஞ்சு போறவும் என்னைய காதலிச்ச ஒரு பாவத்துக்காக என் கழுத்துல தாலிய கட்டி ஊரு என்னை எதுவும் அசிங்கமா பாத்துற கூடாதுன்னு எனக்காகவே வாழ்ற மனுஷன். என்னமா வெறும் மனுஷன்னு சொல்லிட்ட, புருஷன்னு சொல்லுமா. தம்பி, நீங்க யார் என்னன்னு தெரியாம வா போன்னு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்லக்கா. எங்களுக்கு ரகுவை கண்டுபிடிக்கணும். அவன் மூலமா ஆனந்தி இப்படி பண்ணவன் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தாங்க அவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ரகுவை கண்டுபிடிக்க எங்ககிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு உங்க உதவி எங்களுக்கு வேணும். இந்த பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய அந்த படுபாவி அழிச்சிடக்கூடாது. ஏதோ இந்த பொண்ணை பெத்தவங்க பண்ண புண்ணியம், இந்த பொண்ணுக்கு நீங்க புருஷனா கிடைச்சிருக்கீங்க. பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் அமையறது இல்லையே.
நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நிச்சயமா பண்ணுவேன். என்னங்க? வா. வணக்கம் சம்பந்தி. என்ன இவ்வளவு தூரம்? என்ன சம்பந்தி, இந்த ஊர்ல சொந்தம் சொல்ல நீங்க தானே இருக்கீங்க. உங்களை பார்க்கத்தான் இம்புட்டு தூரம் வந்தோம். இப்படி ஒரு சொந்தத்தை ஏன் உண்டு பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிற நிலைமையில தான் ஊர் வாயில எங்க பொழுது விடியுது. இதுல சௌக்கியம் விசாரிக்க வந்து என்ன பண்ண? சம்மந்தி அம்மா, ஊரு பேசுதுன்னு உறவை விட்டு கொடுக்க நினைச்சிட்டா அவங்க சொல்லுக்கு நாம காட்டின மரியாதைய நம்ம சொந்தத்துக்கு கொடுக்கலன்னு போயிரும். உங்க வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வர வேணாம். உறவோட அருமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சம்பந்தி. ஆமா, இவ்வளவு தூரம் எங்களுக்கு பாடம் எடுக்கிற யோகிதை உங்களுக்கு இருக்கா? ஏய், நீ சும்மா இரு. இந்த பாருங்க சம்பந்தி, நீங்க என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்தீங்களோ தெரியாது. இம்புட்டு தூரம் நீங்க வந்ததுனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் நாங்க விருப்பப்பட்டு சம்பந்தம் பண்ணியிருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க முக்கிய காரணம் ஏன் 2 மூத்த பசங்க கல்யாணம் கட்டிக்கிட்டதும் எங்களை கண்டுக்காம போயிட்டாங்க. எங்க சரவணனும் போமாட்டான், எங்க கூடவே இருப்பான்னு நினைச்சோம். அதுக்கு கோயிலும் பொருத்தமான பொண்ணுங்கிறதுனாலதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நாங்களும் பிரியப்பட்டோம். என் பையன் என்னைக்கு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே எல்லாம் தலைகளா மாறிடுச்சே. உங்க சின்ன பொண்ணு பிரச்சனைக்காக உங்க பெரிய பொண்ணும் துணைக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடுச்சே. உங்க பொண்ணு போன கையோட இங்க இருக்க பிடிக்காம என் பிள்ளையும் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு அங்க சென்னைக்கு போய் ஒத்தையில கஷ்டப்படுறானே. பிறந்ததுல இருந்து எங்க நிழலை தாண்டாதவன் என் பையன். இன்னைக்கு உங்க பொண்ணை கல்யாணம் கட்டியும் ஒரு வாய் சோறு பங்கி போட கூட ஆள் இல்லாம ஏன் கஷ்டப்படணும்னு கேக்குறேன். என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு அவ பிரச்சனைக்கு காரணமானவனை கண்டுபிடிக்கிறது, ஊர் பஞ்சாயத்து முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது, என்னைக்கு என் புள்ள சம்சாரி வாழ்க்கை வாழ்றது, எப்ப என் குடும்பம் தலைக்கிறது, இதுக்கெல்லாம் என்னைக்கு விடிவு காலம் பிறக்கும் சொல்லுங்க. சம்பந்தி, உங்க ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. நாங்க உங்களை பார்த்து பேச வந்ததே இதுக்கு ஒரு விடிவாளம் வந்துருச்சுன்னு சொல்லத்தான். அப்படின்னா உங்க சின்ன பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்த அயோக்கியம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கான வேலை என்னவோ அதை ஆனந்தி பண்ணிட்டு தாமா இருக்கு. அப்ப இன்னும் கண்டுபிடிக்கலையா? அப்ப எங்க இந்த விடிவு காலம் பிறக்கும்? இல்ல சம்பந்தி அம்மா, ஆனந்தி பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது ஆனந்தி வாழ்க்கையை கெடுத்தவனை கண்டுபிடிக்கிறதோட இன்னும் போறது இல்ல. இந்த ஊரு அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு எதையாவது பேசத்தான் செய்யும். ஆனா ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா அந்த வாய்க்கெல்லாம் ஒரு பூட்டு போட்டுலாம் பாருங்க. அப்புறம் இந்த ஊரு என் பொண்ணோட நடத்தையில ஒரு கேள்வி கேட்க முடியாதுல்ல. மீறி கேட்கிற வாய்க்கு அவ நேர்மையா வாழ்ந்து பதில் சொல்லிடுவா. இப்படிப்பட்ட அக்கிரமத்துக்கு ஆளான பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறதே அபூர்வம். இதுல எங்க இருந்து வாழ்க்கை கிடைக்கிறது சொல்லுங்க. எவன் கொடுப்பான்? அன்பு தம்பி கொடுப்பாரு. அன்பு தம்பி ஆனந்தி கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என் சின்ன பொண்ணு வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்கல சம்பந்தி. கோகிலா ஆனந்தி வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கிடைக்கணும்னு நினைச்சு கூட போனாலோ அது நிறைவேறிடுச்சு. அதனாலதான் சொல்றோம், இனிமே நீங்க கோகிலாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். ஊரு உலகம் என்ன சொல்லும்னு நீங்க யோசிக்கவும் வேணாம்.